டைரக்டர், ஆக்டர் பாக்யராஜ் அவர்கள் வந்து இன்றைக்கி நம்ம கூட இல்லை. அதாவது சினிமாவில் வந்து நிறைய பேர் ஆக்டர் ஆகலாம், டைரக்டர் ஆகலாம். ஆனால் அந்த மக்கள் மனசில் நிற்கிறது, அதுவும் இத்தனை வருஷம் கழித்து நிற்கிறது அப்படின்றது வந்து அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. அதுக்கு வந்து நீங்கள் ஒரு தடவை மேஜிக் பண்ணிட்டுலாம் போய் நிற்க முடியாது. அதுக்கு வந்து பல தடவை பண்ணணும். பல தடவை பண்ணுறதுக்கு வந்து உங்களோட எக்ஸ்ட்ராடினரி டேலண்ட்டை தாண்டி ஒரு ஜீனியஸ்னஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கணும். அந்தமாரி ஒரு ஜீனியஸ் தான் வந்து பாக்யராஜ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அப்படி வந்து அவர் என்ன மேஜிக் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். அதேமாரி வந்து அவரோட இரங்கல் செய்தி கேட்ட அதே சமயத்தில் வந்து நம்ம நியூஸில் பார்த்த இன்னும் ஒரு அசிங்கமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இரங்கல் செய்தியை காசாக்கிறதுக்கான பேப்பராசி கூட்டம் அப்படின்றது வந்து ஹாலிவுட்லேருந்து இப்போ இங்கேயும் வந்துடுச்சு அப்படின்ற ஒரு விஷயம். இதை வந்து முன்னாடியே வந்து வெட்டி எறியணும் அப்படின்றதுனால இதுக்கு பின்னாடி இருக்கிற டார்க் எக்கனாமி, இதை நம்ம எப்படி வந்து கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். வெல்கம் டு ஆஸ்ட்ரகுலன். தேங்க்யூ ஃபார் ஆல் தி லவ் அண்ட் சப்போர்ட். வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். ஆல்சோ ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஆக்டர், டைரக்டர் பாக்யராஜ் அவர்கள் வந்து இன்றைக்கி நம்ம கூட இல்லை. அண்டு அதாவது ஒரு சில பேர் நம்ம இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேள்விக்கு அந்த ஒரு நியூஸ் வரப்போ தான் தெரியும். அந்த இழப்பு வந்து யாரோ ஒருத்தங்க தான், யாரோ ஒரு செலிப்ரிட்டி, யாரோ ஒரு டேரக்டர், யாரோ ஒரு ஆக்டர், யாரோ ஒரு சயின்டிஸ்ட், யாரோ வேணாலும் இருக்கட்டும். ஆனால் ஒரு சில பேர் இந்த நியூஸை கேட்குறப்ப நம்மளுக்கு திடீர்னு வந்து நம்ம மூடு வந்து மாறுது. நம்மளுக்கும் ஒரு மாதிரி சோகம் வருது இல்லை. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா வந்து நம்மளுக்கே தெரியாமல் அவங்க நம்ம லைஃப்பில் ஒரு பார்ட்டாக இருந்திருக்கிறாங்க. அதாவது சினிமாவில் வந்து எத்தனையோ பேர் ஆக்டர் ஆவாங்க, எவ்வளோ டைரக்டர்ஸ் வந்துட்டாங்க, இனிமேலும் வருவாங்க. ஆனால் அந்த மக்கள் மனசில் வந்து அந்த பேர் வாங்கி நிற்கிறது அப்படின்றது பார்த்திங்களா, அது வந்து சாதாரணமாக நடக்கிற விஷயமே கிடையாது. நீங்கள் பெரிய பணம் படைச்சிருங்க, பெரிய ஃபேமஸாக இருங்க, எது வேணாலும் இருங்க, ஆனால் அந்த கன்சிஸ்டண்ட்டாக ஒரு மேஜிக் நீங்கள் பண்ணலை அப்படின்னா மக்கள் மனசில் நிற்க முடியாது. அந்த கன்சிஸ்டண்ட்டான மேஜிக் வந்து நீங்கள் அழகாக இருக்கிறீங்க, உங்கள் தோற்றம் நல்லா இருக்குது, உங்களுக்கு நிறைய ப்ரொமோஷன் கொடுக்குறாங்க, இந்த பெரிய ப்ரொடியூசரோட பையன், நீங்கள் பெரிய பொலிட்டிஷியனோட பையன், அதெல்லாம் நடக்காது. அந்த டேலண்ட் இருக்கணும். அந்த டேலண்ட்டுன்றதை தாண்டி நீங்கள் பார்த்து உருவாக்குற சினிமா வந்து மக்கள் கண்ணில் எப்படி பார்ப்பாங்க அப்படின்றத நீங்கள் என்றைக்கு வந்து புரிஞ்சு நீங்கள் பண்ணுறீங்களோ அந்த வேலையை, அப்போ தான் வந்து அது சக்ஸஸ் ஆகும். அதுதான் நீங்கள் எல்லா ஃபேமஸான சக்ஸஸ்ஃபுல்லான டைரக்டர் வேர்ல்டு வைடாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சினிமா வந்து வெறுமனையாக அவங்க கண்ணிலேருந்து மட்டும் பார்க்க மாட்டாங்க. மக்கள் கண்ணிலேருந்து இது பார்க்குறப்ப இது எப்படி போய் சேரும், இதை எப்படி நான் எடுப்பேன், இதை எப்படி புரிய வைப்பேன், இதை எப்படி நான் அவங்கள வந்து நான் என்னோடய உணர்ச்சியை அவங்க உணர வைப்பேன் அப்படின்ற விஷயம் எல்லாமே வந்து இட் இஸ் எக்ஸ்ட்ராடினரி ஜீனியஸ்னஸ் அப்படின்றது தான். ஸோ பாக்யராஜ் அவர்களோட எனக்கு பிடிச்ச படங்கள்னு பார்த்தா கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் நிறைய படங்கள் இருக்குது. அதில் ஒரு சில படங்கள், அந்த படத்தில் அவரோட ஜீனியஸ்னஸ் என்ன அப்படின்றத பற்றி நம்ம குயிக்காக நம்ம பேசுவோம். அண்டு ஸோ அவரோட ஃபஸ்ட்டு படம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா சிகப்பு ரோஜாக்களில் வந்து டைலாக் ரைட்டராக இருந்தார். அந்த படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ரேமில் வந்து ஒரு சில சீன் தான் வந்து கமல் வெளியில் போய் இந்த கொலை பண்ணுற சீன் அதெல்லாம் இருக்கும். மற்ற நேரம் ஃபுல்லாகவே வந்து அவர், ஸ்ரீதேவி, அந்தமாரி ஒரு சில கேரக்டர்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஃப்ரேமில் கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க. அப்படி இருக்கிறப்ப அந்த கொஞ்சம் பேரில் வந்து டயலாக்ஸ் அப்படின்றது பார்த்திங்கன்னா மணிரத்னம் படத்தில் வர மாதிரி சும்மா 1-2 வார்த்தை அப்படி தான் வரும். அந்த 1-2 வார்த்தையில் வந்து ஸ்ரீதேவி வந்து கண்டுபிடிக்கணும் இவங்க வந்து கொலைகாரரா இல்லையா, உண்மையாக பொய்யா, என்ன நடக்குது அப்படின்ட்டு. கமலுக்கு வந்து அதேமாரி அவர் சைட்லேருந்து இது வந்து எப்படி மறைக்கிறது, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லரை வந்து பண்ணுவாங்க. ஆனால் அந்த டயலாக்லேயே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக சுவாரஸ்யமாக இருக்கும். அடுத்த சர்ப்ரைஸ் வந்து என்ன அப்படின்றது அந்த டயலாக் முடிகிறப்ப தான் தெரியும். ஸோ அந்தமாரி ஒரு அந்த டைம் வந்து சிகப்பு ரோஜாக்கள் வந்து இட்ஸ் அ கிளாசிக் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா கமலோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸாக இருக்கட்டும், அந்த படம் எடுத்த விதமாக இருக்கட்டும், அந்த சீரியல் கில்லர் கான்செப்டே வந்து அதுக்கு முன்னாடி வந்த படம்லாம் இன்ஸ்பென்ட் கலர் படத்தில் வந்து ஒரு மாதிரி ரொம்ப ட்ரமேட்டிக்காக சினிமேட்டிக்காக இருக்கும். பட் இது வந்து பார்க்குறதுக்கு ஒரு ஹாலிவுட் படமாக இருக்கும். அந்த படத்தில் வர டயலாக்ஸ் வந்து ஒரு ஹைலைட்டாக இருக்கும். அதேமாரி நெக்ஸ்ட்டு பாக்யராஜ் படத்தில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்து இளமை கோலங்களாக இருக்கட்டும், மௌன கீதங்களாக இருக்கட்டும், இன்று போய் நாளை வா. ஸோ ஒன் ஆஃப் தி ஐகானிக் மூவி அப்படின்னு சொல்லலாம். சந்தானம் படம் வந்து அதுக்கப்புறம் சூப்பர் சீட் பண்ணிச்சு. எவ்வளோ படம் வந்து நம்ம ரீமேக் பண்ணுறாங்க, பாட்டை வந்து ரீமிக்ஸ் பண்ணுறாங்க, இதெல்லாமே பண்ணாலுமே அந்த ஒரிஜினலை வந்து இன்னும் போர் அடிக்காமல் நம்ம பார்க்கக்கூடிய படங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான். ஸோ அப்படி பார்க்குறப்ப வந்து நீங்கள் இப்போவும் கூட நீங்கள் போய்ட்டு இன்று போய் நாளை வா போய் பாருங்கள், அந்த படம் இன்னமும் என்டர்டெய்னிங்காக இருக்கும். ஏன்னா அந்த ஸ்க்ரீன் ப்ளே வந்து ஸ்லோவாக இருக்காது. ஸோ அந்த காலத்து படத்துக்கும் இப்போ இருக்கிற படத்தில் வந்து அந்த டேரக்டர்ஸ் வந்து ரீமேக் பண்ணுறப்ப என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஸ்க்ரீன் ப்ளே கொஞ்சம் ஃபாஸ்ட் ஆக்குவாங்க. அந்த தேவையில்லாத லேக் எல்லாத்தையுமே கட் பண்ணுவாங்க. பாக்யராஜ் படத்தில் அந்த தேவையில்லாத லேகே இருக்காது. ஒரு அனாவசியமாக ஒரு இடத்துல வந்து ரொம்ப நேரம் படம் நிற்கிது, படம் ஸ்லோவாகுது அப்படின்னு ஒரு விஷயமே நம்மளுக்கு இருக்காது. அந்த ஸ்க்ரீன் ப்ளேயில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஏதாவது ஒரு விஷயம் நம்மளுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த சர்ப்ரைஸ் ஃபேக்டர் எலிமெண்ட்டுன்றது எப்போவுமே அங்கே இருக்கும். அண்ட் அதேமாரி வந்து விடியும் வரை காத்திரு. ஸோ இந்த படம் வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் த்ரில்லர்ஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். அதாவது அந்த பாக்யராஜோட இன்டெலிஜென்ஸ், அவர் நேச்சுரலாக வந்து அவர் எப்படி யோசிப்பார்ன்றது அந்த படத்தில் வந்து நம்ம என்னமோ அவரே அந்த படத்தில் நடித்தா அந்த சுச்சுவேஷனில் இருந்தால் எப்படி செஞ்சிருப்பார் அப்படின்ற மாதிரி. ஏன்னா அந்த சுச்சுவேஷன் டக்குன்னு நடக்கிற மாதிரி இருக்கும். அந்த படத்தில் திடீர்னு வந்து ட்ரெயின் நின்று போய்டும், பாக்யராஜ் உடனே யோசிப்பார், ஐயோ ஒருவேளை நம்மளுக்காக அதை பண்ணுறானுங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் அடுத்த ஸ்டேஷனில் போய் நின்றுட்டு ஏறி நிற்கிறது. இந்தமாரி
நிறைய குட்டி 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 விஷயங்களில் வந்து அந்த ஸ்ட்ரீட் ஸ்மார்ட்னஸ் இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா கராத்தே தியாகராஜன் நினைக்கிறேன், அந்த விடிமுறை காத்துரு அந்த படத்தில் வந்து இன்னொரு கேரக்டரில் வந்து அவர் ஒருவர் கராத்தே மணி, கராத்தே தியாகராஜன் ஒரு பொலிட்டிஷியன் அவர். ஸோ அந்த கராத்தே மணி அப்படின்றவர் வந்து அவர் போலீஸ், அவரும் வந்து ஸ்மார்ட்டாக இருப்பார். பட் இவர் வந்து அவுட் ஸ்மார்ட் பண்ணிக்கிட்டே போவார். கடைசியில் வந்து பாக்கியராஜ் வந்து மாட்டிப்பார். ஸோ அந்த 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 ஒரு த்ரில்லு அது எல்லாமே வந்து படம் முடிகிற வரைக்குமே நிற்காது. அது பாட்டுக்கும் கண்டினியூஸாக ஒன்றுக்கு மேலே ஒன்று வந்து சிச்சுவேஷன் சூப்பராக பண்ணியிருப்பாங்க. அண்டு அதேமாதிரி அந்த 7 நாட்கள். ஸோ அந்த 7 நாட்கள் வந்து ஒரு மெமரபுளான படம். அந்த படத்தில் வந்து ஒரு டயலாக் ஒன்று இருக்குது, சாரே உங்கள் ஒய்ஃப் வந்து சார் என்னோடய காதலி உங்கள் ஒய்ஃப் ஆகலாம், உங்கள் ஒய்ஃப் என் காதலி ஆக முடியாது சாரே, இந்த படத்துக்கு தான் சாரே முடிவு அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தில் அந்த சீன் முடிக்கிறது, அந்த அந்த டயலாக்ஸ் அந்த படத்தில் வந்து எனக்கும் உனக்கும் தான் பொருத்தம். அதை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மூக்குத்தி அம்மன் படத்தில் வந்து பாலாஜி அந்த பாட்டை வச்சுருப்பார். ஸோ அந்தமாரி அந்த பாருங்களேன், ஒரு படம் இல்லை, எத்தனை படத்தில் திரும்ப திரும்ப ஒருத்தவங்க வந்து மக்களுக்கு எப்படி பிடிக்கும், எப்படி சொன்னால் பிடிக்கும், எப்படி இதை வைக்கலாம், அதெல்லாம் வந்து இட் இஸ் நாட் சம்திங் சும்மா ஒரு சாதாரணமாக ஒரு விஷயத்தை நடந்து போய் செய்கிற விஷயமே கிடையாது. ஸோ ஜீனியஸ்னஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுக்கப்புறம் பொய் சாட்சின்ற படம். பொய் சாட்சியில் வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறப்ப அவர் வந்து ஒரு மாதிரி ஸ்மார்ட்டாக வந்து கோர்ட்டில் வந்து ஒரு ஜெயிக்கிறது, காமெடியாக பண்ணுறது அதெல்லாம் இருக்கும். கடைசியாக அந்த படம் போக போக நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப உருக்கமாக போக ஆரம்பிக்கும். ஸோ அந்த டிரான்சிஷன் அது எல்லாமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் தாவணி கனவுகளாக இருக்கட்டும். ஸோ தாவணி கனவுகளில் வந்து சிவாஜி கேரக்டர் வந்து கரெக்டாக வந்து ஓவர் ஆக்டிங் பண்ணாமல் அந்த படத்தில் வந்து கரெக்டாக எடுத்துகிட்டு போனது அதெல்லாமே ஒரு இன்டர்வியூவில் அவர் சொல்லியிருப்பார். பார்க்குறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அந்த படத்தில் வந்து ஒரு 10 காசை போட்டுட்டு 10 காசை தேடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தில் ஏதோ சீன் வரப்போ பாக்கியராஜ் பண்ணுறதா இருக்கட்டும். அண்ட் ஒவ்வொரு சிச்சுவேஷனையும் வந்து ஒரு தனி பையனாக ஒரு குடும்பத்தில் வந்து ஒரு ஆண் பையனை வந்து எப்படி சமாளிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒவ்வொரு இன்ஸ்டன்ஸும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த டைமோட யதார்த்தம், இந்த டைமும் அது வந்து ரொம்ப ப்ராக்டிக்கலாக நடக்கிற விஷயந்தான். அந்த யதார்த்தம் ப்ளஸ் வந்து அந்த அந்த ஹோப்ஃபுல்னஸ், அந்த ஒரு ஹோப்பே இல்லாத சுச்சுவேஷனு, அவ்வளோ கஷ்டப்படுற சுச்சுவேஷன்லேயும் வந்து அவன் எப்படி வந்து அந்தமாரி மைண்டை வந்து கொஞ்சம் ஷார்ப்பாக வச்சுக்கிட்டு யோசிக்கிறான், அந்த கஷ்டமான சுச்சுவேஷனை எப்படி வந்து ஹேண்டில் பண்ணுறான் ஒவ்வொரு சுச்சுவேஷன்லேயும் அப்படின்னு பார்க்குறது எல்லாமே நல்லாயிருக்கும். சின்ன வீடு. ஸோ அந்த சின்ன வீட்டில் ஒவ்வொருத்தரையும் அவர் மாட்டிக்கிறது, அந்த பையன்கிட்ட வந்து இங்கிலீஷில் பேச ஆரம்பித்து அவன் நல்லா பேசுகிறது. ஸோ அந்தமாரி விஷயங்கள்லாம் ரொம்ப ரசிக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் எங்கள் சின்ன ராசாவாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் வந்து பவுனு தான். பவுனுதில் வந்து கடைசி சீனில் வந்து ரோகிணி வந்து அந்த இவர் எதிர்பார்த்துருக்க மாட்டார், கடைசி வரைக்கும் அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து பார்க்குறப்ப அந்த ஒரு உடஞ்சி போகிறது அந்த சீன் அதோட முடியும். ஆனால் அதுக்கப்புறம் ரொம்ப இம்பேக்ட்ஃபுல்லாக இருக்கும். அவர் இதை எதிர்பார்க்காம நடந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். அதுக்கப்புறம் என்னோடய ஃபேவரட் படம் வந்து ருத்ரா அப்படின்ற ஒரு படம். அதில் வந்து இப்போ நம்ம பார்க்குற சதுரங்க வேட்டையோட ஐ திங்க் அதோட இன்ஸ்பிரேஷன் வந்து ருத்ரா படத்தில் எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதில் வந்து அதேமாதிரி பேங்கை கொள்ளடிக்கிறது எல்லா விஷயமும் நடக்கும். பாக்கியராஜ் எல்லா விஷயத்துலையும் வந்து நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த சாயலில் வந்து ஒரு விஷயமே இருக்காது. எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சு அந்த டைமிங்க்கு நம்ம என்ன சொன்னால் எஸ்கேப் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அந்த சிச்சுவேஷன் அவேர்னஸ் அதெல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் ராசுகுட்டிலாம் வந்து ஐ திங்க் வந்து அந்த படத்துலலாம் வந்து டபுள் மீனிங் காமெடிஸ்லாம் அதெல்லாம் கொஞ்சம் இருக்கும். பட் அட் த சேம் டைம் வந்து ஒரு இன்னசென்ஸ் இருக்கும் அந்த கேரக்டரில். வந்து ஒரு இன்னசென்ஸ் இருக்கும். அவனுக்கு வந்து அவ்வளோ விஷயம் தெரியும், அவ்வளோதான் விஷயம் தெரியும். பட் அந்த விஷயத்தை வச்சுக்கிட்டு அவன் எப்படி வந்து புத்திசாலித்தனமாக ஹேண்டில் பண்ணுறான், அந்த சிச்சுவேஷன்ஸ் எல்லாத்தையும் எப்படி வந்து மேனேஜ் பண்ணுறான், அந்த பொண்ணுக்கு பிடிக்கல அந்த பொண்ணு எப்படி கவர் பண்ண நினைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு ரொம்ப பெரிய கஷ்டமான ஒரு ஸ்டோரி லைன் கிடையாது. ஆனால் அந்த ஸ்டோரி லைனை எப்படி இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு வரதுன்றது பார்த்திங்கன்னா அதுதான் கஷ்டமான ஒரு விஷயம். ஸோ அதுக்கு அந்த ஸ்க்ரீன் ப்ளே தான் வந்து அதில் பார்த்திங்கன்னா ஒரு பிக்கஸ்ட் டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் அதேமாரி ஒரு ஊரில் ராஜகுமாரி. ஸோ அந்த படத்தில் வந்து அதான் அந்த அந்த ஹோல் சிச்சுவேஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து எப்படி இன்ட்ரெஸ்டிங்காக டயலாக்ஸ் டெலிவர் பண்ணுறது அந்த மாதிரி. ஸோ இட்ஸ் அ கிரேட் டேலண்ட். பாக்கியராஜ் அவர்கள் வந்து கண்டிப்பாக வந்து வி வில் மிஸ் ஹிம் அப்படின்றது தான் ட்ரூ ஃபேக்ட். அது அவரோட படங்கள் வந்து எனக்கு தெரிஞ்சு எனக்கு இந்த குடும்ப படங்கள்லாம் நிறையா பிடிக்கும் அந்த டைம் வந்ததெல்லாம். ஸோ விசுவோட படங்களாக இருக்கட்டும், பாக்கியராஜ் படங்களாக இருக்கட்டும், அண்டு வி சேகர் படங்களை விட எனக்கு இந்த படங்கள் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் அப்படின்னா வந்து இது வந்து ரியலாக நான் இப்போ இருந்த வாழ்க்கையை வந்து ஒரு ரெகுலர் மிடில் கிளாஸ் வாழ்க்கையை வந்து ரொம்ப கிளியராக பிரதிபலிக்கும். அந்த பிரதிபலித்தது மட்டும் இல்லாமல் அந்த வாழ்க்கையில் நம்ம எப்படி வந்து என்ன பண்ணுவாங்க, என்னென்ன சந்தோஷங்கள் இருக்கும் அப்படின்றதுலாம் பார்த்திங்கன்னா நம்ம லைஃப்பை வந்து புரட்டி போடுற ஒரு ஆல்பம் மாதிரி தான் இருக்கும். ஸோ அண்ட் இதே சமயத்தில் வந்து இந்த அசிங்கமான ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த பெப்பராசி கூட்டம். இது வந்து ஹாலிவுட்டில் வந்து ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடியே ஆரம்பித்த ஒரு கேவலமான ஒரு விஷயம்.
ஒருத்தவங்களோட இறங்க செய்தியாக இருக்கட்டும், ஒரு சின்ன சின்ன டிட்பிட் இன்ஃபர்மேஷனு, யார் வீட்டுக்கு போகிறா, என்ன பாத்ரூமில் என்ன கிடைக்குது ஃபுட்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அலைஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. இந்த அலையிறது எல்லாமே பார்த்திங்கன்னா மேகசின் கொண்டு போய் விற்றுருவாங்க. விற்றுட்டு காசாக்குறது, இதுக்குன்னே ஒரு பெரிய கும்பலே இருக்குது பேப்பராசி அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இதே விஷயந்தான் வந்து இப்போ இந்த அவர் இறந்ததுக்கப்புறம் நடந்திருக்கு. அதாவது நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நம்ம வந்து ஸ்கூல் டேஸில் வந்து ஸ்கூலில் பொழுதுனைக்கும் ஜெயில் மாதிரி இருப்போம். என்றைக்கோ ஒரு நாள் வந்து நம்ம டூர் கூட்டிகிட்டு போவாங்க. அந்த பிக்னிக் டூர்லாம் வந்து ஒரு நாள் கூப்பிட்டு போவாங்க, ஒரு 2 நாள் அந்தமாதிரி ஏதாவது நம்ம ஒரு அந்த மொமெண்ட்டு நீங்கள் பார்த்தா இந்த ஹோல் இயர்லேயே வந்து நம்மளுக்கு அந்த மொமெண்ட் தான் பெஸ்ட்டாக இருக்கும். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக இருக்கலாம். ஹோம் ஒர்க்கு, ஸ்கூலு, கண்டிப்பு எதுவுமே இருக்காது. டீச்சர் திட்டுறது, அடிக்கிறது எதுவுமே இருக்காது. பசங்க கூட ஜாலியாக இருக்கலாம். எல்லோரும் ஒரே பஸ்ஸில் போவோம், பாட்டு பாடிட்டு டான்ஸ் ஆடிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மொமெண்ட் நம்மளுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஃபோட்டோ எடுக்கலன்னா கூட நம்மளுக்கு அப்படியே எவர் கிரீனாக ஞாபகம் இருக்கும்ல. அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இவர் வந்து எவ்வளோ படங்கள் பண்ணியிருக்கிறாரு. இந்த படங்கள் எல்லாமே வந்து ஒரு பெரிய கேஸ்ட்டோடு இருக்கும். அந்த கேஸ்ட் எல்லாமே இவர் கூட உட்காந்து சாப்பிட்ருப்பாங்க, உட்காந்து கேம்ஸ் விளாண்டுருப்பாங்க. அந்த டைம் எல்லாத்தையும் அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க. இவங்க அவுட்டோர் ஷூட்டிங் போவாங்க, அங்கே எங்கேன்னு உட்காந்துருப்பாங்க. எல்லா நேரமும் அந்த எவ்வளோ நினைவுகள் இருந்திருக்கும். நம்ம ஒரு நாள் ஸ்கூலில் வந்து பிக்னிக் போனதே நம்மளுக்கு மெமரபுளாக இருக்குன்னா, இவங்களோட எத்தனை படங்களில் இவர் கூட எவ்வளோ பேர் வேலை செஞ்சுருப்பாங்க. அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸாக இருக்கட்டும், ஆக்டர்ஸாக இருக்கட்டும், கேரக்டர் ஆர்டிஸ்ட், ஹீரோஸாக இருக்கட்டும், ப்ரொடியூசர்ஸாக இருக்கட்டும், எவ்வளோ பேர் கூட ட்ராவல் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களுக்குலாம் எவ்வளோ மெமரிஸ் இருந்திருக்கும். அப்படி இருக்கிறப்ப இந்தமாரி ஒரு சுச்சுவேஷனில் அவரோட கடைசி நாள் இன்றைக்கி தான். இதுதான் அவர் பூமியில் வந்து அவரோட பூத உடலை பார்க்குறதுக்கான கடைசி நாள் இதுதான். இதுக்கப்புறம் வந்து நினச்சாலும் அவரை வந்து பார்க்க முடியாது, ஃபிசிக்கலாக அவரை வந்து பார்க்க முடியாது. அப்படின்னு இருக்கிறப்ப அந்த ஒரு நாளை வந்து அவங்க அழுகிறத வந்து ஃபோட்டோ எடுக்கணும், வீடியோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி நின்று காசாக்கிறதுக்கு, அந்த இரங்கல் செய்தியை காசாக்கிறதுக்கு வர கழுகு கூட்டத்தை நம்ம என்ன சொல்கிறது, நீங்களே சொல்லுங்கள். ஒரு ஃபேனு, அவர் வந்து ரொம்ப பிடிக்கும், இத்தனை வருஷம் அவர் படத்தை ரசிச்சிருக்கிறாங்க, அவரை பார்க்குறோன்னு ஆசைப்பட்றவங்க அந்த கூட்டத்தில் வந்து நின்று அப்படின்னா அது வேறு விஷயம். ஆனால் இவங்க ஃபேன் கிடையாது. இவருக்கு அவங்க இறந்ததை பற்றி கவலை கிடையாது. இறந்ததை வச்சு எப்படியாவது காசு பண்ணணுன்னு வர கூட்டம். அது எவ்வளோ ஒரு கேவலமான ஒரு விஷயம். இது வந்து இந்த பேப்பராசி கூட்டன்றது வந்து எவ்வளோ கேவலமானதுன்னா, டயானா செத்ததுக்கு இவங்க ஒரு காரணம். இன்னொரு பக்கம் அது ஒரு கான்ஸ்பிரசி தியரி, அது வந்து அது இருக்குது, அது நம்ம தனியாக இன்னொரு பக்கம் பார்க்கலாம். பட் ஆனால் இவங்க ஒரு காரணம். அது மட்டும் இல்லாமல் எம்மா வாட்சன் அப்படின்னு சொல்லிட்டு ஹாரி பாட்டரில் சின்ன குழந்தையாக நடித்த பொண்ணு, அந்த பொண்ணு வந்து 18 வயசு ஆனால் அடுத்த நாள் வந்து அந்த பொண்ணு கார்லேருந்து இறங்குறப்ப வந்து கேமராவை கீழே வச்சு எடுத்து அதை வந்து மேகசினில் வந்து விற்றானுங்க. ஸோ இவங்களுக்கு வந்து ஒரு மாரலோ, ஒரு எத்திக்ஸோ, ஒரு ஃபீலிங்ஸோ எதுவுமே கிடையாது. இவங்களுக்கு வந்து காசு, மற்றவனோட கஷ்டம் இவனுக்கு காசு, மற்றவனோட அவமானம் இவனுக்கு ஒரு காசு, மற்றவனோட ஒரு துரதிர்ஷ்டம் இவனுக்கு ஒரு காசு. எப்போனா எவ்வளோப்பட்ட ஒரு பணந்தினி கழுகு மாரி. ஸோ அதனால் இந்தமாரி வீடியோஸ் நீங்கள் ஏதாவது ஒரு யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் பண்ணி விடுங்க. நீங்கள் வந்து அதை உடனே வந்து அந்த அப்படியே மெய் மறந்து அதை பார்த்துட்ருக்கேன், உங்களை சைலண்ட்டாக ஒரு மெலோடியாக ஒரு மியூசிக்கை போட்டு உங்களை மயக்குவாங்க. அதெல்லாம் பண்ணாதீங்க. இந்தமாரி ஒரு கேவலமான ஒரு விஷயம், ஒருத்தன் அழுகிறத ஒருத்தன் வந்து உட்காந்து வீடியோ எடுத்து போட்டுட்ருக்கிறான் அப்படின்னா அதை நீங்கள் வந்து வன்மையாக கண்டிங்க. அதுக்கு வந்து அந்த வீடியோவை ரிப்போர்ட் பண்ணி விடுங்க. அப்போ தான் இது நிற்கும். நம்மளை மாரி தானே அவங்களும் மனுஷங்க, அவங்களுக்கும் வந்து ஒரு ப்ரைவசி இருக்காது. நீங்கள் சாந்தனு வந்து பார்த்தீங்கன்னா காலையில் வந்து அவரோட போஸ்ட்டை போய் பாருங்கள். அவர் வந்து அவரோட ஒய்ஃப் கூட வந்து ஜாலியாக எடுத்து ஒரு ஃபோட்டோ போட்டு ஒரு போஸ்ட்டை போட்டு இன்றைக்கி இப்படி ஒரு கஷ்டம் அவருக்கு வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு காலைல அவருக்கு வந்து ஒரு அறிகுறி கிடையாது. ஃபேமிலியில் எல்லோரும் நிம்மதியாக இருந்திருப்பாங்க. நம்ம வீடு மாதிரி தான் அவங்க வீடு இருந்திருக்கும். இன்றைக்கி திடீர்னு இவ்வளோ பெரிய ஒரு விஷயம். ஒரு காலத்தில் வந்து அவருக்கு வந்து வந்த கூட்டம் புகழ் எல்லாம் பார்த்திங்கன்னா பாலிவுட்டில் போயிட்டு படம் எடுத்துகிட்டுலாம் வந்தார். ஸோ அந்தமாரி அவருக்கு அவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துச்சு. தெலுங்கில் படம் அந்தமாரி அவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவருக்கு வந்துச்சு. ஸோ அவர் வந்து இன்னமும் வந்து அவருக்கு வந்து ஸ்க்ரீன் ப்ளே அப்படின்னா பாக்யராஜன்ட்டு ஹோல் இந்தியாவுக்கு தெரிகிற அளவுக்கு அவரோட திறமை, உழைப்பு வந்து அங்கே முன்னாடி போய் நின்றுருக்குன்னா அப்போ பார்த்துக்கோங்க. அது சாதாரண விஷயம் இல்லை. ஸோ இந்த பேப்பராசி கல்ச்சருக்கு வந்து ரிப்போர்ட் பண்ணி விடுங்க அந்தமாதிரி வீடியோஸ் நீங்கள் ஏதாவது பார்த்தீங்கன்னா. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப கேவலமான ஒரு விஷயம். ஓகே, and we'll see again another video guys, and thank you so much for all your love and support. வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ்.